ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக மேத்தமெட்டிக்ஸில் கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். செட் தியரி, இன்டெக்ரல், கால்குலஸ், அதில் டெஃபினிட் இன்டெக்ரல், இன்டெஃபினிட் இன்டெக்ரல் எல்லாத்துலேயுமே வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையா சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். பார்க்காதவங்களை கட்டாயமாக பாருங்கள். இன்றைக்கி ஒரு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் அதே மாதிரி கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஆட் ஆகிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 1 + i√3 இது எல்லாமே கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியை பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம். x³ = 1. இதனுடைய ரூட்ஸ் எப்படி இருக்கும்னா 1 ω² இருக்கும். இதில் ஒமேகாங்கிறது என்னன்னா -1 + i√3/2. ω² என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 + i√3/2 இருக்கும். அடுத்தது 1 + ω + ω² = 0 இருக்கும். ω³ = 1 இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு இந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சாலும் நம்மளால இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக போட முடியும். இதை ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த ப்ராப்ளத்தை போடுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா -1 + i√3 இருக்கு. -1 + i√3க்கு நம்ம என்ன போட்டுடலாம்? 2ω போட்டுடலாம். அப்போ 2ω⁻30 இதை நான் 1 - i² 15 அப்படின்னு எழுத போறேன். அப்ப இது என்ன வந்துடும்? 2/30 × ω/30 வந்துடும். டினாமினேட்டர்ல 1 - i² a - b² ஃபார்ம்ல நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். அப்போ 1 + i² - 2i என்னது 15. சரியா? ஈக்குவல் டு 2/30 × ω³ 10 1 + i² இருக்கு. i² = நம்மளுக்கு என்னது? -1. i² - 1னா 1 - 1 0 ஆயிடும். இங்க -2 × i/15 இருக்கு. சரியா? இந்த i/15 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். i/4 = 1. அப்போ i/12 நம்மளுக்கு 1 ஆயிடும். i/12 1 ஆயிடுச்சுன்னா ஏன்னா i/4 3 1 ஆயிடும். அது போக மிச்சம் என்ன இருக்கும்னா i³ இருக்கும். i³ இருக்கும். i/12 × i³. i/12 × என்னது? i³. சரிதானா? சரியா? இப்போ என்ன இருக்குன்னு பாருங்க. மிச்சம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மிச்சம் இதுல ω³ = 1. அப்ப இது 1 ஆயிடும். அப்ப 2/30 இது 1 ஆயிடும். இது i² = -1. அப்ப -1 i ன்னு மிச்சம் இருக்கும். i² எவ்வளவு? -1. அப்ப மிச்சம் -i இருக்கும். இதுல -2 × 2/15. ஏன்னா -1/15 இல்லையா? -1/15 ஆட்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன செய்யும்? மைனஸ்ல வரும். -1² தான் +1. மற்ற எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும்? ஆட் நம்பர் பவர் வந்ததுன்னா ஆட்ல மைனஸ்ல வரும். அப்போ இதுல இந்த பாத்தீங்கன்னா i² இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருமா? இதுல 2/30 - 15 நம்மளுக்கு என்ன இருக்கு? i. 2/30 இந்த மைனஸ் பிளஸ் ஆயிருக்கு. அப்ப 2/15 i. ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. இல்ல. 2/15 × -i ன்னு இருக்கு. -i கரெக்டா வரும். ஏன்னா i² = -1. அப்ப i.i = -1. அப்போ 1/i i is equal to -1/i. 1/i இருக்கா? அப்ப நம்ம என்ன போட்டுக்கலாம்? இத -i × 2/15. i² -1. அப்ப i is equal to என்னது? -1/i. -1/i அல்லது 1/i = எவ்வளவு? -i. சரிதானா? அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்னது? -2/15 × i. சரியா? இதே மாதிரி அடுத்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒமேகாவோட வேல்யூ நான் என்ன சொன்னேன்? -1 + i√3/2. ω² வேல்யூ என்னன்னா -1 - i√3 அல்லது -1 + i√3/2. சரியா?
minus of 1 plus I root 3 by 2. அப்போ இதை 1 plus I root 3 நம்ம எப்படி எழுதிடலாம்? 1 plus I root 3 minus 2 omega square. minus 2 omega square. அடுத்தது minus 1 plus I root 3 வந்து நம்மளுக்கு omega. ஆனா இங்க என்ன இருக்கு? 1 minus I root 3 இருக்கு. அப்ப இதை நம்ம என்ன எழுதிக்கலாம்? minus 2 omega எழுதிக்கலாம். இது ரெண்டுமே அப்படியே என்ன செய்யுது? ஒரு மைனஸ் மிஸ் ஆயிருக்கு. ஹோல் பவர் n. அப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. ஒமேகா பவர் n ஈக்குவல் டு 1. இதுல -2 கேன்சல் ஆயிரும், ஒரு ஒமேகா கேன்சல் ஆயிரும். அப்போ ஒமேகா பவர் n ஈக்குவல் டு 1னா ஒமேகா பவர் 3 is equal to 1 where 3 is the least positive integer. ஏன்னா ஒமேகா பவர் 6ம் 1 தான், ஒமேகா பவர் 9ம் 1 தான், ஒமேகா பவர் 12ம் 1 தான். ஆனா 3 is the least positive integer. least positive integer என்ன அப்படின்னு தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப 3 தான் இதுல நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. let W be a complex number such that W be a complex number such that 2W plus 1 equal to Z ன்னு கொடுத்திருக்கு. அப்ப 2W plus 1 equal to Z எவ்வளவு? minus root 3. root of minus 3. root of minus 3 னா I root 3. சரியா? அப்போ 2 omega is equal to minus 1 plus I root 3. அப்போ omega is equal to minus 1 plus I root 3 by 2. அப்ப இதுவும் நம்மளுக்கு என்னதான் செய்யுது? ஒரு வந்து அந்த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி உள்ள அந்த ஒமேகாவை தான் இது மீன் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு 1 plus omega plus omega square equal to 0, omega cube equal to 1. சரியா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நம்ம இந்த ப்ராப்ளத்தை போடலாம். இதுல நான் என்ன செய்ய போறேன்னா ஆபரேஷன் போட போறேன். C1க்கு C1 plus C2 plus C3 போட போறேன். போடணும். அதுக்கு முன்னால நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். பண்றதுக்கு 1 1 1 1 இது பாருங்க minus omega square minus 1. அப்போ omega is equal to என்னது? minus omega square minus 1. அப்ப இதுல என்ன போட்டுடலாம்? ஒமேகான்னு போட்டுடலாம். இதுல ஒமேகா ஸ்கொயர், அடுத்தது 1 ஒமேகா ஸ்கொயர். இதுல ஒமேகா பவர் 7 வந்து ஒமேகா பவர் 6 இன்டு ஒமேகா. இது என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். ஒமேகா கியூப் ஹோல் பவர் 2. இது 1 ஆயிரும், மிச்சம் ஒமேகா இருக்கும். சரியா? இப்போ நான் இதுல என்ன பண்ண போறேன்? C1 plus C2 plus C2 plus C3 போட போறேன். ஆபரேஷன் C1 கூட C2 C3 அப்படியே ஆட் பண்ண போறேன். இது கூட இதை ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்துரும்? 3 வந்துரும். அப்போ இங்க என்ன வந்துரும்? 1 plus omega plus omega square வந்துரும். இங்க 1 plus omega plus omega square வந்துரும். மற்ற ஒன்னையுமே நம்ம என்ன செய்ய வேண்டாம்? ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா. ரைட்டா? இப்ப பாருங்க 1 plus omega plus omega square எவ்வளவு? 0. அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்மும் நம்மளுக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ரெண்டும் 0 ஆயிருதா? இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் ஈஸியா. 3 இன்டூ எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா பவர் 4. ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா பவர் 4 ஈக்குவல் டு 3 இன்டூ ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் என்னது? ஒமேகா பவர் 4னா ஒமேகா கியூப் இன்டூ ஒமேகா. ஒமேகா கியூப் என்னது? 1. அப்போ ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் என்னது? ஒமேகா. சரிதானா? அவ்வளவுதான். நம்மளுக்கு என்ன ஆன்சர் ஒன்று என்ன செய்யல? எக்ஸாக்டா கிடைக்கல. எக்ஸாக்டா கிடைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். அப்ப 3 இன்டூ நம்மளுக்கு 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஈக்குவல் டு 0 இல்லையா? அப்போ ஒமேகா ஸ்கொயருக்கு நம்ம என்ன போடலாம்? மைனஸ் ஒமேகா மைனஸ் 1 போட்டலாமா? அப்போ 3 இன்டூ மைனஸ் 1 மைனஸ் ஒமேகா ஈக்குவல் டு மைனஸ் அவுட் சைடு எடுத்துட்டோம்னா 2 omega plus 1. 2 omega plus 1. 2 omega plus 1 equal to எவ்வளவு? Z equal to minus 3Z. minus 3Z equal to நம்மளுக்கு என்னன்னு கொடுத்திருக்கு? இந்த டிட்டர்மினன்டோட வேல்யூஸ் equal to என்னன்னு கொடுத்திருக்கு? 3k கொடுத்திருக்கு. அப்ப 3 கேன்சல் ஆயிடும். அப்ப k is equal to நம்மளுக்கு ஆன்சர் என்ன? minus Z. k is equal to ஆன்சர் எவ்வளவு? minus Z. சரிதானா? இந்த டிட்டர்மினன்டோட வேல்யூ equal to 3k கொடுத்திருக்கிறதுனால
நம்ம கேயோட வேல்யூ என்ன ஆயிரும்? மைனஸ் இசட்ன்னு வந்துரும். இந்த மாதிரி நெறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டா அக்கவுண்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. அதில டெய்லி ரீல்ஸ்ல நெறைய சின்ன சின்னதா ஃபார்முலா, ப்ராப்ளம்ஸ் எல்லாமே குடுப்பேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஷார்ட்கட்ஸும் இருக்கும்.